நீங்க படிச்சவங்க தானே. ஒரு சவால்ல தோத்து போயிட்டா அத காப்பாத்தணும்ல. அந்த நாகரிகத்தை கூடவா உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல? முதல்ல இங்க இருந்து போங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, கிளம்புன்றல்ல. மாமா போங்கன்றல. இப்ப போறீங்களா இல்லையா? ஏய் போடின்னு சொல்றோம்ல. மாமா ஏய் மாமா வாடி. ஏய் ஏய் முத்து டேய் ஏய் வாடி வா. மாமா ஏய் ஏய் முத்துப்பாண்டி ப்ளீஸ் விடுங்க. கேளுடா புறாம சொல்றியா முத்துப்பாண்டி ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. பண்ணாதீங்க. சவால் விட்ட. முத்துப்பாண்டி மாமா வாடி. என்ன நீங்க? முத்துப்பாண்டி முத்து முத்துப்பாண்டி ஏய் சொன்னா கேளுங்க முத்துப்பாண்டி. மாமா ஏய் முத்துப்பாண்டி என்ன பண்றீங்க? ஹசினி ஏய் பாத்துமா ஹாசினி மந்திரிமா என்ன நீங்க? ஏன் அப்படி பண்ற டேய் ஜிலேபி முதல்ல அவளை கிளம்ப சொல்றான். ஏய் இங்க இருந்து முதல்ல போடி. ஏய் முத்து வேணாம்டா சொன்னா கேளுடா. அந்த புள்ள பாவம்டா. முத்துப்பாண்டி சொல்றத கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்ன இருந்தாலும் ஹாசினி ஒரு பொண்ணு. அவங்கள நீங்க இப்படிலாம் ட்ரீட் பண்ண கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அட நீங்க சும்மா இருங்க தம்பி. உங்களுக்கு விவரம் தெரியாது. நீங்க படிச்சவரு, அதான் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல எதையாவது படிச்சுட்டு நமக்கு அறிவு வளர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புத்தகத்துல இருக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே வாழ்றது. நாங்களாம் அப்படி இல்ல தம்பி. எங்களுக்குன்னு சொந்த புத்தி இருக்கு. புத்தக புத்தியை விட எங்களுக்கு சொந்த புத்தி சரியா வேலை செய்யும். முத்துப்பாண்டி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம்? எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க. இதெல்லாம் தப்பு முத்துப்பாண்டி. என்ன சார் நீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீங்க அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சிக்கு நீங்க வைத்தியம் பாக்குறதுனாலதான் நான் உங்க மேல கோவப்படாம இருக்கேன். நீங்க என்னடான்னா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவை கொன்னவ சார் இவ பெரிய பாவி. இவளுக்கெல்லாம் தயவு செஞ்சு வக்காலத்து வாங்காதீங்க. இவ இங்க இருக்கவே கூடாது. ஏய் வெளியே போடி. அதான் போங்கன்னு சொல்றோம்ல. கிளம்புங்க. தாரிணி நீயாவது புரிஞ்சுக்க மாட்டியா? பாவம் ஹாசினி. அவங்களை இப்பெல்லாம் அவமானப்படுத்தலாமா? சார் வேண்டாம் சார். இவங்களுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. இதுல நீங்க தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க. இவங்க இங்க இருக்க கூடாது. எங்க அப்பாவை கொன்ன இவங்கள நியாயமா நாங்க கொல்லதான் செஞ்சிருக்கணும். ஆனா எங்களுக்கு மனசு வரல. அதனாலதான் இவங்களை இங்க இருந்து போக சொல்லி நாகரீகத்தோட நடந்துட்டு இருக்கோம். எதுக்கு நீங்க தடுத்துட்டு இருக்கீங்க? தாரிணி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சார் உங்களுக்கு சொன்னா புரியாதா?